عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, நம்முடைய தமிழ்நாட்டிலே நேற்றைய தினம் 17வது சட்டமன்றத்திற்கான தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதுவரை இல்லாத அளவில் மக்கள் அவர்களுடைய ஜனநாயக கடமையை திரளாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். தமிழக வரலாற்றிலேயே 78% வாக்குப்பதிவு நடந்ததுதான் முந்தைய வரலாறு. நேற்றைய தினம் 87% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. நம்முடைய கோவை பகுதிகளிலும் கூட, கோவை மாவட்டத்திலும் கூட கிட்டத்தட்ட 80% வாக்குப்பதிவுகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். யதார்த்தத்தில் இது ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி. தேர்தல் அதிகாரிகள் இந்த கருத்தை சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். நம் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த சுதந்திரத்தை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறது. நம்முடைய நாட்டிலே இதுவரைக்கும் ஒரு இராணுவ ஆட்சியாளர் உருவாகவில்லை. அதே போல ஒரு சர்வாதிகார அரசு இதுவரைக்கும் உருவாக முடியவில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் அவர்கள் விரும்புகிறவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்கிற சூழல் இன்றும் இருக்கிறது. அது உண்மையிலே ஆச்சரியகரமானது. நம்ம நாட்டில் படிப்பறிவு பெற்ற மக்கள் ரொம்ப கம்மி. அதே போல விழிப்புணர்வு அடைந்தவர்களும் ரொம்ப கம்மி தான். அப்படி இருந்தாலும் கூட ஜனநாயகத்திலே அவர்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஓட்டு போடுவது என்றால் எவ்வளவு சிரமப்பட்டும் மக்கள் வாக்களித்து விடுகிறார்கள். நேற்றைக்கு கூட ரொம்ப கடுமையான வெயில். நான் நேற்றைக்கு பயணம் செய்து வர்றேன். நிறைய பேர் பயணம் செய்து ஓட்டு போட வருவதை பார்க்க முடிந்தது. அதில் பல பேர் பல 1000 ரூபாய்களை செலவு செய்து பயணம் செய்து வருகிறார். சென்னையிலிருந்து மட்டும் 20 லட்சம் பேர் அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போய் ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், ஓட்டு போட்டுட்டு ஊருக்கு வந்துட்டேன், நான் சென்னைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற. இப்போ இப்படி ஓட்டு போடுவதற்காக மட்டுமே பெரிய அளவிலே பணம் செலவு செய்து வாக்களித்திருப்பது என்பது உண்மையில் பாராட்டுக்குரிய ஒரு வேலை. நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வேலை. இந்த மரியாதை எப்ப நமக்கு தெரியும்னா, இது இப்படி ஒரு ஓட்டு போடுகிற அதிகாரம் இல்லாத நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது தெரியும். நான் இதற்கு முந்தைய பயானில் கூட அதை சொன்னேன். அரபு நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் எதுவும் கிடையாது. ஆட்சிக்கு எதிராக நீங்கள் வாய் திறந்து பேச முடியாது. சில நாடுகள்ல ஜனநாயகம் இருக்கு, ஆனா பேருக்கு இருக்கு. பேருக்கு ஜனநாயகம்னு சொல்லுவாங்க, ஆனா அங்க அடிப்படையில் இப்ப சீனாவில் ஜனநாயகம் என்றுதான் சொல்லுகிறாங்க, சிங்கப்பூரில் ஜனநாயகம் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஜனநாயகங்கள் எல்லாம் பேருக்கு இருக்கிற ஜனநாயகம். உண்மையில் நம்முடைய நாட்டில் சில பல குறைகள் இருந்தாலும் கூட ஜனநாயகம் என்பது பலமாகத்தான் நம்ம நாட்டில் இருக்கு. அந்த ஜனநாயகத்தினுடைய பலத்தை தொடர்ந்து பாதுகாத்துக்கிறதுக்கு மக்களுடைய இந்த விழிப்புணர்வு ரொம்ப அவசியமானது.
இப்போ 87% பதிவுங்கிறது ரொம்ப பெருசு கிடையாது. ஏன்னா இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்துச்சா இல்லைங்களா? எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்ததுல நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வாக்காளர் பட்டியல்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேரை நீக்கியிருக்காங்க. அப்ப ஏற்கனவே வாக்காளர் பட்டியல்ல நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கணக்கின்படி பதிவான ஓட்டுங்கிறது அந்த கணக்குக்கு அளவு கம்மி. இப்போ 1 கோடி பேர் குறைந்து இருக்கிற போது வாக்காளர்கள் இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கும் போது அது பெருசா தெரியுது. உதாரணமா 100 பேர் வாக்காளர் பட்டியல்ல இருந்தாங்கன்னா 70 பேர் ஓட்டு போட வந்தாங்கன்னா அது 70%. இதே வாக்காளர் பட்டியல்ல 80 பேர் இருந்தாங்கன்னா இதுல 70 பேர் ஓட்டு போட வரும்போது யாரும் அதிகமா கூடி இருக்க மாட்டாங்க. சதவீத கணக்கில் பார்க்கிற போது அது கொஞ்சம் அதிகமான சதவீதமாக தெரியும். அப்படி தான் இந்த தடவை 87% அப்படிங்கிற கணக்கு சொல்லப்படுது. வாக்காளர் பட்டியலில் இருக்கிற எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. வாக்களித்தவர்கள் கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு தான் வாக்களித்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் நாட்டில் இவ்வளவு மக்கள் ஓட்டு போடுவதற்கு ஆர்வப்பட்டு அவர்கள் வாக்களித்திருப்பது என்பது பெருமைக்குரியது. வாக்களித்த ஒவ்வொருவரும் உண்மையில் பாராட்டுக்குரியவர்கள். நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் தங்கள் பங்களிப்பை செய்திருக்கிறார். ஓட்டு போடுற வரைக்கும் நாம ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்களா இருந்திருக்கலாம். நம்ம எல்லாரும் இன்னும் ஒரு அரசியல் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், அவங்க தான் ஜெயிக்கணும்னு நினைச்சவங்களா இருந்திருக்கலாம். ஓட்டு போட்ட பிறகு நம்முடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சாதாரணமா எப்படி இருக்குதுன்னா, நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்க ஜெயிச்சா போதும். நம்ம எல்லாம் சந்தோஷப்படுற விஷயம் என்ன? நம்ம ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டோம், நாம ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினைச்சு அப்படி ஜெயிச்சுட்டாங்கன்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்போங்கு இருக்குது. அது போதாது. நாம நல்லாட்சி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். நாம யாரை ஜெயிக்க வைக்கிறோமோ அவங்க நமக்கு நல்லாட்சியை தரணுமா இல்லைங்களா? நாம நல்ல எண்ணத்துல ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறோம். நாம ஜெயிச்ச பிறகு அவர்கள் நமக்கு நல்லாட்சியை தர வேண்டியவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படணும். யார் வேணாலும் ஜெயிக்கலாம். நம்ம ஓட்டு போட்டதுனால நம்ம ஓட்டு போட்ட கட்சி தான் ஜெயிக்கும்ன்றது கிடையாது. பல நேரங்களிலும் எதிர்பார்க்கப்படாதவர்கள் அரசு அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட பல தடவையும் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கேன். ஆட்சி அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சார்ந்தது. இது குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக அழுத்தமான கருத்து. நாங்க ஓட்டு போட்டோம், ஒருத்தரை ஜெயிக்க வச்சிட்டோம் அப்படின்னு நாம என்ன செய்ய முடியாது, நினைச்சுக்க கூடாது. ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தான் தீர்மானிக்கும். யாருமே கற்பனை செய்திருக்க முடியாது தேவகவுடாங்கிற ஒரு இந்தியாவின் பிரதமராக இருப்பார். சந்திரசேகர்ங்கிற ஒரு இந்தியாவின் பிரதமராக இருந்திருப்பார். டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரதமராக இருக்க போது கூட யாருமே கற்பனை செய்யல இவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வர முடியும். இது இங்க மட்டும் இல்லை, நமக்கு பழைய வரலாறே, குர்ஆனே சில வரலாறுகளை சொல்லுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூதர்களின் பேரரசு புரிந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மத்திய கிழக்கு பகுதியினுடைய பெரும்பகு நிலப்பரப்பை ஆட்சி செய்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவரு ஜாலூத் என்கிற அரசனுடைய படையில ஒரு சாதாரண வீரனாக இருந்தார். படைப்பிரிவுகள்ல குதிரை வச்சிட்டு இருக்கிற வீரர்கள் தான் முதன்மையான இடம் தரப்படுவார்கள். யார்கிட்ட குதிரை ஏறுகிற திறன் இருக்குதோ அவங்களுக்கு தான் முதலிடம். குதிரை ஏறி வாழ்வித்தை செய்பவர்கள் தான் முதல் படை வீரர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கவன் எறிந்தவர். நம்ம இந்த கேலிப்படு அடிப்பாங்களா இல்லைங்களா, அந்த கவன் எறியக்கூடிய ஒரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அது அந்த காலத்துல அதுவும் ஒரு யுத்த திறனாக இருந்தது. இந்த பீரங்கிகள் வருவதற்கு முன்னதாக இருந்த ஒரு காலத்தில்
அது மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடியது, தூர இருக்கிற இடத்தை அடிக்க பயன்படுத்தக்கூடிய, கவன் எறியக்கூடிய ஒரு வீரராக இருந்தார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாலூத்தினுடைய படையில் சாதாரண கவன் எறியக்கூடிய ஒரு வீரராக இருந்தவர் ஜாலூத் என்கிற எதிரி அரசனை அவர் எறிந்த கல் கொன்றது, கொலை செய்தார். அந்த ஒரு செயல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை எகிப்து தேசத்தின் அரசராக மாற்றியது. அப்போ ஒரு சாதாரண படைப்பிரிவில் வீரராக இருந்தவர் அரசரா மாறினாரு. நம்ம நாட்டு வரலாற்றில் ராபர்ட் கிளைவ், இங்கே கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் நிறுவிய ராபர்ட் கிளைவ், அவர் சாதாரணமா ஒரு சிப்பாய், ஒரு குமாஸ்தா, ஒரு கிளார்க்காக வேலை பார்த்தவர். அவர் பின்னாட்களில் பெரிய அதிபராக வந்தார். நான் எதற்காக இந்த செய்திகளை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உலக வரலாறு, நம்ம நாட்டினுடைய வரலாறு மொத்தமா சொல்ற ஒரு செய்தி இருக்கு. அதிகாரம் அப்படிங்கிறத அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். அது முஸ்லிமா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி. அதனால இப்ப நம்ம ஓட்டு போட்டுட்டோம், ஓட்டு போட்டவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் அவன் தேர்ந்தெடுப்பவர்களை வெற்றி பெற செய்வான். குர்ஆன் சொல்லுது, குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துக்தில் முல்க மன் தஷா. அருமையான திருக்குர்ஆன் ஆல இம்ரான் அத்தியாயத்தினுடைய வசனம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இறைவா, மாலிக்கல் முல்க், அரசுகளின் சொந்தக்காரன். அல்லாஹ் அரசுகளின் சொந்தக்காரன். துக்தில் முல்க மன் தஷா, நீ விரும்புகிறவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாய். தன்சிகுல் முல்க மிம்மன் தஷா, நீ விரும்புகிறவரிடமிருந்து அதிகாரத்தை பறித்துக் கொள்கிறாய். துஇஸ்ஸு மன் தஷா, நீ விரும்புகிறவர்களுக்கு கண்ணியம் தருகிறாய். துதில்லு மன் தஷா, நீ விரும்புகிறவர்களை இழிவுபடுத்துகிறாய். பியதிக்கல் கைர், நன்மைகள் அனைத்தும் உன் கையிலே இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீயே எல்லாவற்றின் மீதும் சக்தி படைத்தது. அப்படின்ற ஒரு துஆவை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ரசூலுல்லாஹ் அப்ப எப்படி இருந்தாங்கன்னா, தன்னை கூட பாதுகாத்துக் கொள்ள சக்தி குறைவானவர்களாக இருந்தார். அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுத்தது இந்த துஆவை. பின்னால் மிக பெரும் சக்தி படைத்த தலைவராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவானார். எவ்வளவு பெரிய சக்தி படைச்சவங்க. நான் இன்னைக்கும் சொல்றது, இன்னைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய செல்வாக்கு உலகத்துல நிலநிக்குது. லட்சத்தீவுகள்ல ஒரு கொலை நடக்கிறது இல்லை. லட்சத்தீவுகள்ல ஒரு கொலை நடக்கிறது இல்லை, ஒரு கற்பழிப்பு வழக்கு நடக்கிறது இல்லை, ஒரு திருட்டு கேஸ் பதிவாகிறது இல்லை இன்னைக்கும். காரணம், அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கைகளால் பண்படுத்தப்பட்ட நிலைமை. அப்ப இன்னைக்கும் ஒரு பரிசுத்தமான அரசாங்கம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகாரத்தால் நிலைநாட்டப்பட்ட அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு, பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம். அதனாலே முழுக்க முழுக்க அதிகாரம் என்பது யார் கையில இருக்கு? அல்லாஹ் கிட்ட இருக்கு. அதனால நம்ம ஓட்டு போட்டுட்டோம், அடுத்து யாரு வருவாங்க அப்படின்னு சிந்திக்கும் போது நல்லாட்சி தருபவர்கள் வரவேணும் என்று நாம் சிந்திக்கணும். நம்ம கிட்ட இப்ப ஓட்டு போடுற நம்ம கிட்ட கூட அந்த சிந்தனை இல்லை. நமக்கு நல்ல ரோடு தர்றவங்க வேணும், ஒரு சிந்தனையாவது வேணுமில்ல. நம்ம கட்சி ஜெயிச்சா போதும்னு நினைச்சா அது சரியாங்க? இப்ப நம்ம எல்லாம் நினைக்கிறது என்ன? நம்ம கட்சி ஜெயிச்சா போதும், நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்க ஜெயிச்சா போதும்ன்ற சிந்தனை தான் நமக்குள்ள இருக்கு. நமக்கு ரோடு தரணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த குடியமுத்தூர் ரோடு எத்தனை வருஷமா நம்மளை துன்புறுத்திக்கிட்டு இருந்துச்சு. பல நகரங்களில் கிடைக்கிற அடிப்படை வசதிகள் நம்ம ஊர்ல இல்லை. பல நகரங்கள்ல இருக்கிற அடிப்படை வசதிகள் இல்லை நமக்கு. இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்கிற காந்திபுரத்துக்கு போறதா இருந்தா 1.25 மணி நேரம் ஆகுங்கிற கணக்கு வைக்க வேண்டியது. அப்ப எவ்வளவோ விஷயங்கள் இருக்கா இல்லையா நாம சிந்திப்பதற்கு? மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள், சாக்கடை வசதி இல்லை, பாதாள சாக்கடை வசதி இல்லை. ஒரு நகரம் என்று பெருமைப்படுகிற அளவுல நம் நகரத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற இது வரும். ஒரு எந்த அரசையும் குறை சொல்கிற திட்டம் அல்ல. மக்கள்கிட்ட என்ன வேணும்னா, எனக்கு ஒரு அரசு வேணும்,
அது எனக்கு நன்மை செய்கிற அரசாக. அரசாங்கங்கள்கிட்ட 3 இயல்பு இருக்கணுங்க. ஒண்ணு நீதி. ஒரு அரசு கிட்ட என்ன இருக்கணும்னா நீதி இருக்கணும். 2வது அரசுகிட்ட கருணை இருக்கணும். 3வது முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் இருக்கு. ஒரு மக்களை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் இருக்கு. இது 3ம் அடிப்படையில் மக்கள்கிட்ட இருக்க அடிப்படையில் ஒரு அரசாங்கத்திட்ட இருக்க வேண்டிய குணங்கள். அப்படி இருந்தா தான் அது அரசு. நாம ஆசைப்படணும், எனக்கு ஒரு அரசு கிடைக்கணும், அந்த அரசு சட்ட ஒழுங்கை பராமரிக்கிற, நீதியை பராமரிக்கிற அரசாக இருக்கணும். எனக்கு ஒரு அரசு கிடைக்கணும், அது எங்கள் மீது கருணை காட்டுகிற அரசாக இருக்கணும். எனக்கு ஒரு அரசு கிடைக்கணும், அந்த அரசு என்னை முன்னேற்றுகிற அரசாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு கனவும் திட்டமும் நமக்கும் வேணும். வெறும் கட்சி சிந்தனைக்குள்ள மட்டும் நம்ம முடங்கி போய்விடக்கூடாது. அதனால நம்ம தொடர்ந்து துஆ கேட்போம். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யஸாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், எங்கள் விஷயத்தில் உன்னை பயப்படாத ஆட்சியாளர்களை எங்களுக்கு தந்து விடாதே. யா அல்லாஹ், எங்கள் விஷயத்தில் கருணை காட்டாத ஆட்சியாளர்களை எங்களுக்கு தந்துடாதேன்னு நாம துஆ செய்வோம். இந்த அக்கறையோட துஆ செய்வோம். நமக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கணும்? 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய ஆட்சி நம் மீது இரக்கம் காட்டக்கூடியதாக, நீதியை நிலைநாட்டக்கூடியதாக, நம்முடைய பகுதியை முன்னேற்ற உழைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று நாம துஆ செய்வோம். ஆட்சியாளர்கள் நல்லவங்களா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படும். மனோநிலை எப்படி மாறி போச்சுன்னா, யார் வந்தாலும் சரி இப்படித்தான் இருப்பாங்க. அந்த மனோநிலையை வளர விடக்கூடாது. நம்ம இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஆட்சியாளர்கள்ங்கிறவங்க தேர்தலில் பாருங்க, இப்பெல்லாம் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்க முகத்தை கூட பார்க்கல. பெரும்பாலும் அப்படித்தான். யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்க முகத்தை கூட பார்க்கல. ஓட்டு போடுறதுக்கு முன்னாலேயே பார்க்க முடியலையே, ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்ச பிறகு இவங்களை நம்ம எங்க பார்க்க? அப்ப நமக்கு என்ன தோணும்? இதெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனோநிலை நமக்குள்ள வந்துருது. அப்படி போகக்கூடாது. நாம மாற்றம் குறித்து குறைஞ்சது மனசளவிலாவது சிந்திக்கணும். மக்களோடு இணைந்து பழகுகிற ஒரு ஆட்சியாளர்களாக நமக்கு நம்மால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் வர வேண்டும்னு நாம சிந்திக்கவாவது செய்யணும். ஒரு சிந்தனை வரும் என்றால் தான் அது கருத்தா உருவாகும். நம்ம மனசுல ஒரு சிந்தனை இருந்தா தான் அது கருத்தா உருவாகும். ஒருத்தர்கிட்ட உருவாகிற கருத்து அப்படி பரவும் போதுதான் அது வாழ்க்கைக்கு பயன்படுகிற ஒரு காரியமாக மாறும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப நாம நல்ல சிந்தனையோடு ஓட்டு போட்டுட்டோம், நமக்கு அடுத்த நல்லாட்சி கிடைக்கணும் அப்படின்னு மனசுல சிந்திப்போம். அதோடு நாம அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம். முன்மாதிரியாக இருக்கிற ஆட்சியாளர்களை நினைச்சு பார்த்து இவங்கள மாதிரி ஆட்சி கிடைக்கணும்னு நம்ம நினைக்கணும். இஸ்லாத்திடத்திலே உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கிற ஆட்சியாளர்களுடைய பெரும் பட்டியல் இஸ்லாத்திடத்திலே இருக்கிறது. ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5ஆம் ஹலீஃபா என்று பாராட்டப்படுகிற, 2ஆம் உமர் என்று பாராட்டப்படுகிற உமையா ஆட்சியாளர், பிரம்மாண்டமான பேரரசை நிறுவி ஆட்சி செய்தவர். நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இளைஞர்களுடைய கவனத்துக்கு சொல்வேன். இந்த உலகத்தில் the first dynasty in this world, இந்த உலகத்தில் முதல் பேரரசு என்பது அவருடைய பேரரசு தான். பேரரசுன்னு சொல்றாங்களா இல்லையா? அது அவருடைய பேரரசு. 1,32,00,000 கிலோமீட்டர்களை ஆட்சி செய்து அவரு ஆட்சிக்கு வர்றார், அதிகாரத்துக்கு வர்றார். மன்னர் தான். மன்னர்கள் ஆட்சி செய்தா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அரசு, அப்படித்தான் இருப்பாங்க. அதிகாரத்துக்கு ஒருத்தர் ஆட்சியாளர் ஆன உடனே அதிகாரிகளை நியமிப்பார். யாராக இருந்தாலும் ஆட்சியாளர்களான உடனே அதிகாரிகளை நியமிப்பாங்களே, தலைமைச் செயலாளர், அந்த செயலாளர், இந்த செயலாளர்னு அதிகாரிகளை நியமிப்பாங்களா இல்லையா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அதிகாரிகளை எதுக்கு நியமிக்கிறாங்க? நான் சொல்ற வேலையை செய்யணுங்கிறதுக்காக அதிகாரிகளை நியமிப்பாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அதிகாரிகளை நியமிச்சார். ஒரு அதிகாரியை நியமிச்சாரு, நீ என்ன கண்காணிச்சுக்கிட்டே இரு, நான் எங்கேயாவது சரியாக நடக்க தவறினால் எனக்கு நீ சுட்டி காட்டு, என்னை திருத்து என்று சொல்லி தன்னை கண்காணிப்பதற்கான ஒரு அதிகாரியை நியமித்த
அரசர் ஹசரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாரு, இன்னி தகல்லத்து இம்ரஅத்த உம்மத்தி முஹம்மதின், நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த உம்மத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் யார் குறித்து சிந்திக்கிறேன் என்றால், ஃபதஃபக்கர்து ஃபில் ஃபகீர், நான் ஏழைகள் குறித்து சிந்திக்கிறேன். அல் ஜாய், பசியோடு இருப்பவர்களை குறித்து சிந்திக்கிறேன். வல் மரீல், நோயாளிகள் குறித்து சிந்திக்கிறேன். அல்லாஹ், வழிதவறி போனவர்களை குறித்து சிந்திக்கிறேன். வல் ஆரி, கடனாளிகளை குறித்து சிந்திக்கிறேன். வல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவர்களை குறித்து சிந்திக்கிறேன். வல் கபீர், முதியவர்களை குறித்து சிந்திக்கிறேன். வதில் இயால், குடும்பஸ்தர்களை குறித்து நான் சிந்திக்கிறேன். நான் இவர்களை பற்றி எல்லாம் சிந்திக்கிற போது என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு, நான் இவங்களுடைய கடமைகளை எல்லாம் சரியா நிறைவேற்றணுமே, நான் இவங்களுடைய கடமைகளை எல்லாம் சரியா நிறைவேற்றணுமே. இல்லைன்னா நாளைக்கு இவர்களுக்காக வாதிடக்கூடியவராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்களே, நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? சகோதரர்களே, அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ஃபஹஷிது, நான் பயப்படுறேன், இவங்களுக்காக ரசூலுல்லாஹ் வாதிடுகிற போது நான் என்ன சொல்லுவேன்னு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு ஹசரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆட்சியாளர்கள் அப்படி இருந்திருக்காங்க, இருக்கணும். நம்ம நாட்டிலையும் மக்கள் குறித்து கவலைப்படக்கூடியவராக, அடித்தட்டு மக்களை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. நாம அதுபோல ஆட்சியாளர்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே இருக்கிற மன நினைப்பு எப்படி இருக்கும்னா, நாம விரும்புற கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான் இருக்கும். அதுல தப்பு கிடையாது. ஆனா அதை தாண்டி நம்ம என்ன யோசிக்கணும், நல்லாட்சி தருபவர்களாக இருக்க வேண்டும். நீதியும் கருணையத்தோடு நமக்கு நல்லாட்சி தரக்கூடிய, முன்னேற்ற பாதைக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஆட்சி தரக்கூடியவர்களாக இருக்கணும்னு நாம மனசால நினைக்கணும். அதற்கேற்ப நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் மீது அல்லாவை பயப்படக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக. நம் மீது இரக்கமும் கருணையும் காட்டக்கூடிய, நம்மை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. யாருக்கு அதிகாரம் என்கிறதை தீர்மானிக்கிற சக்தி அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கிறது. அவன் தன் சக்தியில் நமக்கு இந்த நன்மைகளை தந்தல் புரிவானாக என்று நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நேற்றைய தினம் தேர்தல் முடிஞ்ச கையோட வேறொரு விஷயமும் நடந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்கள் நேற்றிலிருந்து ஹஜ்ஜு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். தனியார் நிறுவனங்களிலிருந்து ஹஜ்ஜுக்கு புறப்படுறவங்க நேற்றிலிருந்து ஹஜ்ஜுக்காக பயணப்பட ஆரம்பித்திருக்கிறார். இந்த ஆண்டு நம்முடைய நாட்டிலிருந்து சுமார் 1.25 லட்சம் பேர் ஹஜ்ஜு செய்கிறார். அதில் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ்ஜு கமிட்டியின் மூலமாக 6534 பேர் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. இது இதுவரைக்கும் இல்லாத சாதனையான அளவு. 6000 பேர் ஹஜ்ஜு கமிட்டி மூலமா போனது இல்லை. சாதாரணமா 4000 பேர் தான் நம்மளுடைய ஒரு கோட்டா கணக்குன்னு இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு. அது இந்த வருஷம் 6500 என்கிற எண்ணிக்கையை அது கடந்திருக்குது. 6534 பேர் போறாங்க. இன்னும் கூட ஒரு 20 பேருக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா 6550 பேர் இந்த வருஷம் ஹஜ்ஜு கமிட்டியின் மூலமாக ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜு கமிட்டி இல்லாம தனியார் ஏற்பாட்டாளர்கள் மூலமாக சுமார் 3500 4000 பேர் வரைக்கும் போகலாம் என்று கணிக்கப்படுது. அப்படி பார்த்தோம்னா மொத்தம் 10,000 பேர் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜு கமிட்டியில போறவங்க மே மாசம் 5ஆம் தேதியிலிருந்து தனியார் ஹஜ் சர்வீஸ்ல போறவங்க போக தொடங்கியாச்சு. ஹஜ்ஜு கமிட்டி வழியா போறவங்க மே மாசம் 5ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து புறப்படுறாங்க. ஹஜ்ஜு கமிட்டியில வெளி மாநிலங்கள்ல ஹஜ்ஜுக்கு போறவங்க ஏற்கனவே போக ஆரம்பிச்சாச்சு. இந்த மாசம் 18ஆம் தேதியிலிருந்து இந்த பயணம் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து போறவங்க வர்ற மே மாசம் 5ஆம் தேதியிலிருந்து அவங்க பயணப்படுறாங்க. ஆக மொத்தத்தில் சுமார் 10,000 பேருக்கு இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு போர் ஆபத்து இன்னும் முற்றிலுமாக விலகாத சூழ்நிலையில் இந்த பயணம் தொடங்கி இருக்கிறது. நம்ம எல்லாரும் துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா
இந்த ஆண்டு ஹஜ்ஜு பயணத்தை பாதுகாப்பானதாக, நிம்மதியான பயணமாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. இந்த போர் சூழலுக்கு அல்லாஹ் ஒரு முடிவு கட்டி, இந்த போர் சூழல் இல்லாத ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. சகோதரர்களே, இந்த 10,000 பேர் ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது உண்மையிலே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட இந்த எண்ணிக்கை கம்மி. தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள்ல குடும்பங்களில் பெருகி வருகிற சொத்துக்களின் அளவு, அதே போல இளைஞர்களிடத்தில் பெருகி வருகிற காசு பணத்தின் அளவு என்று பார்க்கிற போது இந்த 10,000 அப்படிங்கிற எண்ணிக்கை குறைவு, பத்தாது. இன்னும் இந்த எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கணும். ஏன்னா நம்ம மார்க்கத்துல ஹஜ்ஜுங்கிறது கட்டாய கடமை என்கிற சிந்தனை இன்னும் அழுத்தமா பதிவாகலை. அது எப்படி பதிவாயிருக்குன்னா, காசு இருந்தா போயிட்டு வரலாம். அது ஒரு பெருமைக்குரிய பயணமாகத்தான் இன்ன வரைக்கும் அது ஒரு நினைப்புல இருக்கு. இது நம்ம அவசியம் நிறைவேற்ற வேண்டிய பயணம்ங்கிற சிந்தனை இன்னும் பெருசா சமூகத்துல பலர்கிட்ட வரல. ஆனா அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்வது கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றான், வமன் கஃபர, யாரு ஹஜ்ஜு செய்யலையோ, ஹஜ்ஜு செய்யறது கடமைன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து செய்யாதவங்களை கண்டிக்கணும். இது குர்ஆனுடைய இயல்பு. அப்ப யாரு செய்யலையோ அப்படின்னு சொல்ற இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை வமன் கஃபர, யார் காஃபிராகி விடுகிறார்களோ. ஹஜ்ஜி செய்யலையோன்னு சொல்ற வேண்டிய இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை யார் காஃபிராகி விடுகிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அவங்க செய்யாம இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிட போறதில்லை என்று அல்லாஹ் சொல். இந்த ஆயத்து அழுத்தமான சிந்தனையை தரக்கூடியது. ஒண்ணு என்னன்னா, நம்ம அல்லாஹ்வுக்காகத்தான் ஹஜ்ஜி செய்யணும். ஹஜ்ஜில பெருமையோ அல்லது மதிப்பை கூட்டிக்கிறதுக்கான சிந்தனையோ அது அந்தஸ்தின் வெளிப்பாடாக கருதுறதோ இருக்கக்கூடாது. ஹஜ் ஒரு மகத்தான அமல், அது ஒரு மகத்தான அமல். அந்த அமலுக்கான கூலி என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்தலிஃபால நீங்க உட்கார்ந்து எந்திரிச்சிட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தமான குழந்தை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌம் வலதத்துஹு உம்மு. அவர் பரிசுத்தமான குழந்தை. இது சொன்னது யார் சொன்னது? நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னது. எந்த பாவமும் இல்லாத பரிசுத்தமான குழந்தை. அதே போல ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம். நம்ம ஹஜ்ஜி செஞ்சுட்டோம். ஹஜ்ஜுக்கு பிறகு பெரும்பாவம் செய்யலன்னு, ஹஜ்ஜுக்கு பிறகு பெரும்பாவம் செய்யலன்னா சொர்க்கம் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம்னு சொன்னது யார் சொன்னா? நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால ஹஜ்ஜு செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் பெரும்பாவம் செய்யலைன்னா சொர்க்கம் தாங்க. இவ்வளவு மகத்தான கூலி தரக்கூடிய இந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்யணும். அதுல அல்லாஹ் தான் நோக்கமாக இருக்கணும். அப்படி ஒரு கருத்து இந்த ஆயத்துல இருக்கு. அடுத்து இந்த ஆயத்து என்ன சொல்ல வருதுன்னா, கடமையாக இருந்தும் யார் மேல கடமை? சக்தி படைத்தவர்கள் மேல கடமை. சக்தி படைத்தல் தான் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஜகாத்துக்கு சக்தி படைத்தல் தான் யாரு? ஜகாத்துக்கு சக்தி படைச்சவர்னா யாருகிட்ட அவர் தங்குற இடம், வீடு, மற்ற வசதி வாய்ப்புகள் அது எல்லாம் போக குறிப்பிட்ட தொகை. இப்ப நம்மளுடைய ஊர் கணக்குக்கு 612 கிராம் வெள்ளிக்குரிய இப்போ உள்ள கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். யார்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கோ, ஒரு வருஷம் பூரா யார்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கோ அவர் தான் ஜகாத்து கொடுக்கணும். தன்னுடைய அடிப்படை வசதிகள் போக யார்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் அதிகமா ஒரு வருஷம் பூரா இருக்குதோ அவர் தான் ஜகாத்து கொடுக்கணும். ஹஜ்ஜுக்கு அப்படி இல்லைங்க. ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? உனக்கு சக்தி இருந்தா ஹஜ்ஜு கடமை. சக்தினா அதுக்கு என்ன விளக்கம்? 2 வகையில சக்தி. ஒண்ணு ஆரோக்கியம். முதல் சக்தி ஆரோக்கியம், உடல் பலம், வாகனத்தில் உட்காருகிற பலம். பழைய காலத்துல குதிரையில தானே போவாங்க. குதிரையில அல்லது ஒட்டகத்துல போவாங்களா இல்லையா?
அந்த வாகனத்தில் உட்காருகிற பலம், இந்த ஹஜ்ஜுங்கிற கடமையை நிறைவேற்றுறதுக்குன்னு ஒரு பலம் தேவை. இந்த பலம் இருந்து வசதி இருந்தா கடமை. வசதிக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க? நீங்க பெரிய வீடு வச்சிருந்தா அந்த வீடு உங்களுக்கு அத்தியாவசியமானதுன்னு அல்ல. ஒரு இடத்துல வீடு வச்சிருக்கீங்க, அது ரொம்ப பிரைம் லொகேஷன், அது ரொம்ப விலை ஜாஸ்தியான இடம் அப்படின்னா, இந்த வீட்டை வித்துட்டு வேறொரு இடத்துல வீட்டை வாங்கிடும் போது உங்களால் ஹஜ்ஜுக்கு போக முடியும் என்றால் வீட்டை வித்துட்டு ஹஜ்ஜுக்கு போகணும்னு மார்க்க கடமை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட ஒரு வசதி இருக்கு. ஒருத்தர் ஆடி கார் வச்சிருக்காரு, அவருக்கு ஆடி கார் தான் தேவை இருக்குன்ற அவசியம் இல்லை. அவர் என்ன செய்ய முடியும்? வேற ஒரு கார் சாதாரணமா வாங்கிக்க முடியும். ஆடி கார் வச்சிருக்கிறவரு அந்த காரை வித்துட்டு இன்னொரு கார் வாங்கிட முடியும் என்றால் வாங்கிட்டு மீதி இருக்கிற காசுல ஹஜ்ஜுக்கு போகும். மார்க்க சட்ட அறிஞர்கள் இன்னும் ஒரு செய்தி சொல்வார்கள். ஒருத்தர் ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, 3 BHK 3 பெட்ரூம் இருக்கிற வீடு. ஆனா அவருக்கு 2 BHK போதும், 2 பெட்ரூம் போதும் அப்படின்னா அந்த 3வது அறையை விற்று அதில் கிடைக்கிற காசில் ஹஜ்ஜுக்கு போகும். அப்ப சக்தி படைத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எல்லாம் மனசுல விளங்கி வச்சிருக்கிற ஒரு சக்தி என்னன்னா, நம்ம வீடு வாசல் மற்றதெல்லாம் வந்த பிறகு ஒரு சக்தி வச்சிருக்கோம். அப்படி அல்ல. அடிப்படையில் நாம் வாழ்கிற சக்திக்கு போக ஹஜ்ஜுக்கு போகிற அளவுக்கு ஒரு வசதி நமக்கு இருக்குமானால் ஹஜ்ஜு நம் மீது கடமையாகிடும். அப்ப இன்றைக்கு பல இளைஞர்கள் மாஷா அல்லாஹ் நல்ல தாராளமாக சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஹஜ்ஜுன்னு நினைக்கிறது இல்லை. ஒரு உம்ராவுக்கு போயிட்டு வந்துருவோம். நிறைய பேர் ஒரு உம்ராவுக்கு போயிட்டு வந்துருவோம், ஹஜ்ஜுங்கிறதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் செய்யுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஹஜ்ஜு எப்ப கடமையாகும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹஜ்ஜுக்கு போற அளவுக்கு வசதி இப்ப இன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய கணக்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா, ஒரு 5 லட்சம் ரூபா நம்மளுடைய காசை நம்ம புரட்டுறதுக்கு நம்மகிட்ட வசதி இருக்குது அப்படின்னா, அதை திரட்டிக்க முடிகிற சக்தி நமக்கு இருக்குதுன்னா ஹஜ்ஜு நம்ம மேல கட்டாயமாயிடுது. ஹஜ்ஜு செய்யறது கடமையாயிடுது. கடமைன்னா எப்படி கடமையாகுது? எப்படி தொழுவது கடமையோ, எப்படி நோன்பு வைக்கிறது கடமையோ அது போல கடமையாயிருது. நம்ம யாராவது நோன்பு வைக்காம இருப்போமா? ரமலான் மாசத்துல நோன்பு வைக்காம இருப்போமா? அல்லது தொழுகிற நேரத்துல தொழுகாம இருப்போமா? அது எப்படி வெட்கப்பட வேண்டியதோ அது போல ஹஜ்ஜு கடமையான பிறகு அதை நிறைவேற்றாமல் இருப்பதும் வெட்கப்பட வேண்டியது. இளைஞர்களாக இருக்கிறவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இளம் வயசுலேயே நாம கடமை ஆயிருச்சுன்னா அதை செஞ்சிடணும். மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமை. ரசூலுல்லாஹ் தொழுக நோம்போட சேர்த்தே ஹஜ்ஜ சொல்லுவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாமு அலா 5. இஸ்லாம் 5 காரியங்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா சொல்றது, இகாமஸ் ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவது, ஈதாஇஸ் ஸகாத் ஜகாத் கொடுப்பது, வல் ஹஜ் ஹஜ் செய்வது, வ ஸௌமி ரமலான் ரமலான் மாசம் நோன்பு வைக்கிறது. அப்ப எப்படி நோன்பு வைக்கிறதுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோமோ, தொழுகைக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் அதை செய்யாம இருக்க மாட்டோமோ, அது மாதிரி கடமையான பிறகு ஹஜ்ஜு செய்யாம இருக்கக்கூடாது. 3 மதுஹபிலும், ஹனஃபி மதுஹபு, மாலிக் மதுஹபு, ஹம்பலி மதுஹப், இந்த 3 மதுஹபிலையும் கடமையான அந்த வருஷமே நிறைவேற்றுறது ஃபர்து. இப்ப இதுக்கான வசதி வந்துருச்சு, ஹஜ்ஜு செய்யறதுக்கான வசதி இருக்குன்னு வைங்களேன். இப்ப 5 லட்சம் ரூபா ஹஜ்ஜு செய்யறதுக்கான வசதி, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, ஹஜ்ஜு செய்வதற்கான வசதி வந்துருச்சுன்னா அந்த வருஷமே நிறைவேற்றுறது ஃபர்து. இல்லைன்னா பாவியாவார். மார்க்க சட்ட நூல்கள்ல இருக்கும். ஷாஃபி மதுஹப்ல மட்டும் ஒரு சின்ன சலுகை என்னன்னா, நீங்க பின்னால அடுத்த வருஷமும் செஞ்சுக்கலாம். இந்த வருஷம் இல்லைன்னா அதை தராப்பி, அடுத்த வருஷமும் பின்னாலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சலுகை கொடுத்தாங்க. அப்ப கூட 2 நிபந்தனை சொல்லுவாங்க. ஒண்ணு என்ன, எங்கிட்ட இருக்கிற காசு தீந்துராதுங்கிறதுக்கான உத்தரவாதம். 2வது, என் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவா ஒன்றும் கேடு வராதுங்கிற உத்தரவாதம். 2 உத்தரவாதம் இருந்தா தான் நீ பின்னாடி கொண்டு போலாம், இல்லாட்டி அந்த வருஷமே நிறைவேறும். அப்ப ஹஜ் என்பது கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. அது நம்ம நினைக்கிற நேரத்துல செய்யறது அப்படின்ற அர்த்தம் அல்ல. அதை நம்ம கடமையான உடனே செஞ்சிடணும். இந்த ஆரோக்கியம்ங்கிற விஷயம் இருக்கு பாருங்க,
அதுவும் மார்க்கத்துல கவனிக்கப்படுகிற ஒரு செய்தி. அதையும் நம்ம கவனத்துல வைக்கணும். ஆரோக்கியம் தவறி விடுமானால், இன்னைக்கெல்லாம் எவ்வளவு வசதிகள் பெருகி இருந்தாலும் கூட ஹஜ்ஜு கஷ்டமா தான். எவ்வளவு வசதி இருந்தாலுமே ஹஜ்ஜை நிறைவேற்றுறது கஷ்டமா தான் இருக்கு. காரணம், நம்முடைய வாழ்க்கை வசதிகள் அப்படி இருக்கு. கொஞ்சம் சிரமத்தை கூட ஏத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லாத சூழல்ல இப்ப வந்திருக்கு. அதனாலே நம்முடைய கடமை, நம்முடைய இளைஞர்கள் பல பேரும் என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் காசு வசதி வந்துட்டா நாம ஒரு உம்ராவுக்கு போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் தாடி நிறைச்ச பிறகு அல்லது கொஞ்சம் வயசான பிறகு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ குழந்தைகள் இருக்குது அப்படின்னு எல்லாம் காரணம் சொல்றாங்க. சகோதரர்களே, இது அப்படி எந்த காரணத்தையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அது ரசூலுல்லாஹ் கடைசியா எச்சரிக்கை செஞ்சாங்க, தஅஜ்ஜலு இலல் ஹஜ், சீக்கிரம் ஹஜ் செய்யுங்க. ஃபைன்ன அஹதக்கும் லா யத்ரி மா யஅரிது லஹு, அவருக்கு அடுத்து என்ன ஏற்படும் என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியாது என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, அவர் என்ன ஏற்படணும்னு நினைக்கிறார், அவருக்கு ஒரு நோய் வந்து தடையாகணும்னு நினைக்கிறாரா, அல்லது ஒரு நஷ்டம் வந்து காசு இல்லாம போகணும்னு நினைக்கிறாரா என்றெல்லாம் பெருமானார் அவர்கள் கேட்ட ஒரு செய்தியும் இருக்கு. அதனால ஹஜ்ஜுங்கிறது கடமையான உடனே நிறைவேற்றும். அந்த கடமை எப்படி கடமையாகுங்கிறத செய்தி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்மை சார்ந்து நமக்கு தெரிந்தவர்களிலும் ஹஜ்ஜு கடமையானவர்கள் இருப்பாங்கன்னா சொல்லுவோம். நம்ம இப்ப ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்தாங்கன்னா சொல்லுவோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாங்க, ஹஜ்ஜு கடமை அப்படிங்கிற செய்தி சொல்லுவோம். இது நாம விரும்பி செய்யறதல்ல. எப்படி ரமலான் மாசத்துல ஒருத்தர் நோன்பு வைக்காம இருந்தா விட்டுருவோமா நம்ம? அப்ப அதை எப்படி சொல்வோமோ அதுபோல இந்த கடமையை நாம் வலியுறுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நாம எல்லாரும் அல்லாஹ்கிட்ட கேட்போம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய நசீபை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் காபாவை நாங்கள் உயிர் வாழ்கிற காலகட்டத்தில் எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் காபாவை கண்ணார கண்டுவிடுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசலில் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக என்று நாம் துஆ செய்வோம். நிச்சயம் அல்லாஹு தஆலா நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பான். நம்முடைய ஆசைகளுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹு தஆலா நம்முடைய மனோ ஓட்டத்தை பார்க்கிறவன், நம்முடைய சக்தியை பார்க்கிறவன் அல்ல. அல்லாஹ் அவனுடைய சக்தியை தருகிற போது யாரும் அந்த கடமையை நிறைவேற்றி விட முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சகோதரர்களே, அதுக்கு நானும் ஒரு உதாரணம். நான் ஹஜ்ஜுக்கு போகணுன்னெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத வசதியில் இருந்தேன். ஹஜ்ஜுன்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத வசதியில் இருந்தேன். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை கொடுத்தான். இந்த வருஷமும் ஹஜ்ஜுக்கு போவதற்கான நசீபை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அது நினைச்சு கூட பார்க்க முடியாதது, அது அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்பு. அதனால நாம துஆ கேட்போம், நமக்கு அல்லாஹு தஆலா அந்த நசீபை, நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியம் இருக்கிற போதே அந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தருவான். ஹஜ்ஜு செய்வதற்கான வசதியும் அல்லாஹ் தரட்டும், ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தரட்டும் என்று துஆ செய்வோம். நான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை ஹஜ்ஜுக்கு கிளம்புறேன் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து. நீங்க எல்லாரும் துஆ செய்யுங்க. நான் போகக்கூடியது ஒரு வழிகாட்டியா போறேன். அப்ப நான் நம்முடைய ஹஜ்ஜு அங்கீகரிப்பதற்கும் நாம் யாருக்கு வழிகாட்டியாக போகிறோமோ அவர்களுக்கு உரிய அந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்கும் துஆ செய்யுங்கள். நான் எப்போதும் துஆ செய்வதுண்டு. எப்ப ஹஜ்ஜுக்கு போனாலும், யா அல்லாஹ் எங்களுடைய கரும்புக்கடை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுகக்கூடிய மக்களுக்கு யா அல்லாஹ் இந்த நசீபை கொடு இந்த துஆ செய்வதுண்டு. அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவை, அவர்களுடைய சோதனைகளிலிருந்து அவர்களுக்கு நீ நிவாரணம் கொடு என்று துஆ செய்வதுண்டு. இன்ஷா அல்லாஹ் நான் ஹஜ்ஜினுடைய பிரதான நாட்களில் உங்களுக்காகவும் துஆ செய்வேன் என்று கேட்டுக்கொண்டு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.